அண்மைச் செய்தி. மயிலாடுதுறை மாவட்டம் முட்டம் கிராமத்தில் சாராய விற்பனையை தட்டி கேட்டதால் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக கல்லூரி மாணவர் மற்றும் இளைஞரை சாராய வியாபாரிகள் கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இரு இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து மயிலாடுதுறை கும்பகோணம் சாலையில் உறவினர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் சாராய வியாபாரிகளுக்கு ஆதரவாக ஸ்டாலின் அரசின் காவல்துறை இருப்பதாக உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். மயிலாடுதுறை பகுதியில் சாராய வியாபாரி ஒருவர் சாராயம் விற்பு தொடர்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தட்டி கேட்டிருக்கிறார். தட்டி கேட்டதை அடுத்து அவர் 2 பேரையும் சரமாரியாக கத்தியால் குத்தி கொலை செய்திருக்கிறார். ஒரு மாணவனை தாக்கி இருக்கிறார். ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். 2 பேரும் ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவம் அந்த பகுதியில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது, பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. உறவினர்கள் மறியல் போராட்டத்தை நள்ளிரவில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் காவல் சரகத்திற்கு உட்பட்ட முட்டம் கிராமத்தில் கல்லூரி மாணவன் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்கள் படித்துவிட்டு வேலை தேடி வருவதாக கூறப்படுகிறது. இந்த பகுதியில இரண்டு பேரையும் சாராய வியாபாரி கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக முட்டம் வடக்கு பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார், தங்கதுரை, மூவேந்தன் ஆகியோர் தொடர்ந்து சாராயம் விற்பனை செய்து வந்த நிலையில் தட்டி கேட்டவர்களை அடித்து கொலை மிரட்டல் விடுப்பது வாடிக்கையாக இருந்திருக்கிறது. சாராய வியாபாரம் அந்த பகுதியை தலைவிரித்து ஆக்கிக் கொண்டிருக்கிறது. தட்டி கேட்பவர்கள் பொதுமக்களாக மட்டுமே இருந்திருக்கிறார். காவல்துறையில் போதைப் பொருள் ஒழிப்பு ஒரு பிரிவு இருக்கிறது. அதெல்லாம் கும்பகர்ண தூக்கத்திலே 6 மாதமாக வருடக்கணக்கிலே குரட்டு தூங்கிக் கொண்டிருப்பதாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வேதனையோடு தெரிவித்து வருகிறார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு காவல்துறை முட்டம் பகுதியில் சாராய சோதனை என்ற பெயரிலே பொதுமக்கள் அங்கு தொடர்ந்து அவர்கள் எச்சரித்ததாலும் அவர்கள் தொடர்பாக தகவல் அளித்ததாலும் சோதனை நடைபெற்றிருக்கிறது. சோதனையின் பேரில் அங்கு ராஜ்குமார் மற்றும் அங்கிருப்ப சிலரை காவல்துறையினர் இந்த சோதனையின் போது சாராய பாக்கெட்டுகளோடு சிக்கியிருக்கிறார்கள். அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நேற்று முன்தினம் ஜாமீனில் வந்த அந்த ராஜ்குமார் ஏன் சாராயம் விற்கிறீர்கள் என்று தட்டி கேட்ட 17 வயது சிறுவனையும் சாராய வியாபாரிகள் அடித்ததாக கூறப்படுகிறது. இதன் தட்டி கேட்ட முட்டம் வடக்கு தெருவைச் சேர்ந்த கல்யாண்குமாருடைய மகன் ஹரிஷ், வயது 25, பாலிடெக்னிக் முடித்துவிட்டு அவர் வேலை தேடி வருவதாக கூறப்படுகிறது. உறவினர் வீட்டிற்கு வந்திருந்த பேச்சாவடி பகுதியைச் சேர்ந்த பாலமுருகனுடைய மகன் பொறியியல் படித்து மாணவனாக இருக்கக்கூடிய ஹரிசக்தி, வயது 20 ஆகியோரை சாராய வியாபாரிகள் ராஜ்குமார், மூவேந்தன், தங்கதுரை ஆகியோர் தகராறில் ஈடுபட்டு சரமாரியாக கத்தியால் குத்தியதில் ஹரிஷ் மற்றும் ஹரிசக்தி 2 ஆய்வு மேற்கொண்டு உறவினரிடம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். 2 ஒரு சாராய வியாபாரி பாதுகாப்பு இருக்கக்கூடிய இந்த திமுக ஆட்சியில் கட்டி கேட்கக்கூடிய இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போனது ஏன் என்று மக்கள் குறித்து எழுந்திருக்கிறது. இந்த சாராய வியாபாரிகள் கத்தியால் குத்தியதில் 2 இளைஞர்களும் குறிப்பாக ரொம்ப இடத்திலேயே ரத்த வெள்ளத்தில் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் அந்த பகுதியில் முழுவதும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். உயிரிழந்த 2 உடல்களையும் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்திருக்கிறார். ராஜதுரை மற்றும் தங்கதுரை ஆகிய 2 பேரையும் தப்பி ஓடி இருக்கிறார்கள். அவர் தொடர்பாக சம்பந்தப்பட்ட தகவல் கொடுக்கப்பட்டு அவர்கள் இருவரும் கைது போலீசார் தெரிவித்து மருத்துவமனை நள்ளிரவில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். திமுக ஆட்சியில் சாராய வியாபாரிகளுக்கு பாதுகாப்பு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே சாராயம் வியாபாரம் செய்யக்கூடிய அந்த வியாபாரிகள் தொடர்பாக சாராயம் விற்கக்கூடாது என்று தட்டி கேட்ட இளைஞர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த சம்பவம் அந்த பகுதியில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராயம் காட்டாராய் ஓடியது 78 பேர் உயிரிழந்ததாக அரசே ஒப்புக்கொண்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி கருணாபுரமே சுடுகாடாக மாறியது.
இப்படி சில மாதங்கள் ஆன பிறகு ஒரு டாஸ்மாக் கடை சாராய ஆட்டுகளோடு விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்திருக்கிறது. மயிலாடுதுறையில் கள்ள சாராயம் தற்போது பொய்கட்டி சாராயம் பிடிப்பதாகும். கள்ளச்சாராயினால் ஏற்பட்ட உயிரிழப்புகளில் இருந்து அந்த கலவரம் இன்னும் கூட இருக்கிறது. உயர்நீதிமன்றம் கல்லூராய் நிலையிலே அந்த மக்களுக்கு ஏற்பட்ட இழப்பு, அவர்களுக்கு பாதுகாப்பு, அதே போல தேவையான அடிப்படை வசதிகள், பேருந்து, ஆதார் கார்டு, அதே போல மருத்துவ வசதிகள் கொடுத்து இன்று ஒரு நாளும் கூட சென்று அங்கு ஆய்வு செய்ததாக இதுவரை தகவல் இல்லை. அப்படித்தான் தமிழகத்தினுடைய அவலநிலை இருப்பதாக அந்த பகுதி மக்களை வெந்து தணிந்து வருகிறார்கள். இந்த நிலையில் தற்போது மயிலாடுதுறை சாராய வியாபாரம் செய்வதை தட்டி கேட்ட 2 இளைஞர்கள், படித்தவர்கள், பட்டதாரிகளை கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த சம்பவம் என்பது ஒட்டுமொத்தமாக மயிலாடுதுறை மாவட்டத்தையும் நிலைவொழியை செய்திருக்கிறது. பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது ஏன் என்று அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நள்ளிரவிலே மிகப்பெரிய அளவில் அந்த நெடுஞ்சாலையிலே போராட்டத்தை மக்கள் உறவினர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். மயிலாடுதுறை மாவட்டத்தில் இந்த 2 படுகொலை ஏற்படுத்தி இருக்கிறது. மாவட்ட காவல்துறை, கலால்துறை, போதைப்பொருள் ஒழிப்புத்துறை எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கிறதா கேள்வி எழுப்பியிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.